Hi friends, welcome to Triple S Princess. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, எடிட்டிங்லேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு டிப்ஸ் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோன்னா முதல்ல ஒரு 3 விஷயம் தாங்க நமக்கு தேவை. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோன், நல்ல ஃபோனாக இருக்கணும். ஃபோன் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம போடுற வீடியோஸ் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட். நம்ம பேசுகிறது வந்து என்ன வீடியோ கண்டென்ட்டில் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தேர்டு ஒன்று வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த கண்டென்ட் போட போகிறீங்க, எது ரிலேட்டிவாக போட போகிறீங்க, காமெடியாக விலாகா எதை போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா முதல்ல நம்மளுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும். ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஓகே. இல்லை நீங்கள் புதுசாக ஏதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாமே க்ரியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணணும். புதுசாக ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணணும். யூடியூப் நல்லா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த யூடியூப்க்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு நல்ல நேமாக சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன வீடியோஸ் போட போகிறீங்களோ அதுக்கு ரிலேட்டிவாகவே நீங்கள் நேம் சூஸ் பண்ணிக்கலாம். நேம் வந்து எல்லாருக்கும் வந்து நல்ல அட்ராக்டிவாக எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு நேமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம யூடியூப்க்கு லோகோ சூஸ் பண்ணணும். லோகோ வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு லோகோ க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஆப்ஸ் நிறையா இருக்குது, அதில் கூட நீங்கள் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ChatGPT கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய பேர் லோகோ க்ரியேட் பண்ணி தராங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கூட லோகோ நீங்கள் வாங்கிக்கலாம். கண்டென்ட் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு கண்டென்ட்டுக்கு ரிலேட்டிவாகவே நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஜிமெயிலு, நேமு, லோகோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வீடியோ நம்ம அப்லோட் பண்ணும்போது அதுக்கு மெயினாக டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக் இது 3மே கம்பல்சரி கொடுங்க. நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது அந்த டைட்டிலில் 3 ஹேஷ்டேக் கொடுங்க. நீங்கள் என்ன வீடியோஸ் போட போகிறீங்களோ அந்த வீடியோஸ்க்கு ரிலேட்டிவாக ஒரு ஹேஷ்டேக், அதுக்கப்புறம் தமிழ் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 15 ஹேஷ்டேக் கொடுங்க. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறீங்களோ உங்களோட ரிலேட்டிவாக அந்த வீடியோஸ்க்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 15 ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஹேஷ்டேக்லேயே ஒரு 15 ஹேஷ்டேக்ஸ் கொடுங்க. இது கம்பல்சரி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. நீங்கள் வீடியோ போட போகிறீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்துக்கு ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸு, ஒரு லாங் வீடியோ, அந்த மாதிரி கம்பல்சரி ரெகுலராக நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறதுக்கு, ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட்டு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 10 o'clock, ஈவினிங் 6 to 9 o'clock இந்த டைமிங்கில் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். சாட்டர்டே சண்டே வீடியோஸ் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதுக்கப்புறமா வீடியோக்கு முக்கியமானது தம்ப்லைன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அந்த லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக இருக்கணும். தம்ப்லைன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வியூஸ் நல்லா வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுதுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் ரெகுலராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வந்து க்ரோத் நல்லாவே இருக்கும். வியூஸ் அதிகமாக போகும், நீங்களும் நல்லா ரீச் ஆகுவீங்க. எந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போட போகிறீங்கன்னு சொல்லி முதல்ல டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி போடுங்க. ஒரு நல்ல ஃபோன் கையில் வச்சுக்கோங்க. சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் யூடியூப் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரே ரிலேட்டடாக கண்டென்ட் போடுங்க, மாற்றி போடாதீங்க. அப்போ தான் யூடியூப் வந்து நம்ம என்ன போடுறோம்னு சொல்லி குழப்பாமல் அதுவும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு ரீச் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸை மூவ் பண்ணும். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.